அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம் சேலம் 4 ரோடு. டிஎன்-டெட் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்வானது ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் நடந்து முடிந்தது. இந்த பேப்பரில் பேப்பர் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் நமக்கு கணிதம் மற்றும் சமூக அறிவியல், மேக்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்ததாக ஆசிரியர்கள் தரப்பில் சொன்னாங்க. அதுக்காக கட் ஆஃப் கொஞ்சம் குறைச்சி விடணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓசி கேட்டகரி, அதாவது பொதுப்பிரிவினர் சொல்லக்கூடிய ஜென்ரல் கேட்டகரி, அவங்க ஒரு வழக்கு ஒன்று கோரிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன கோரிக்கை அப்படின்னா, ஓசி கேட்டகரின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதர் கம்யூனிட்டி அல்லது அதர் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தரப்பிலிருந்து 60% மதிப்பெண்ணிலிருந்து 50% மதிப்பெண்ணாக குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பெண்ணை குறைக்க கோரிய வழக்கை தொடர்ந்துள்ளதால் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றமானது டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு 2026க்கான ரிசல்ட்டை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. எந்த தேதி வரைக்கும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், ஜூலை 24ஆம் தேதி வரை அரசின் கொள்கை முடிவை தெரிவிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டமேட்டிக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் 2 பேப்பர் இருக்குது. 2ஆக பிரிக்கலாம். ஒன்று பேப்பர் 1, இன்னொன்று பேப்பர் 2. இப்போ பேப்பர் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இவங்களுக்கு டோட்டல் கொஷின் 150, இவங்களுக்கும் டோட்டல் கொஷின் 150. இவங்களுக்கும் 3 மணி நேரம் எக்ஸாம் தான், இவங்களுக்கும் 3 மணி நேரம் எக்ஸாம் தான். அது போக இப்போது ஓசி கேட்டகரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணணும், 60% மார்க் வாங்கணும். இப்போது 60% மார்க் அப்படின்றது பேப்பர் 1க்கு மட்டும் கிடையாது, பேப்பர் 2 எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கும் இது பொருந்தும். இந்த 60% மார்க் அப்படின்றது 150ல் 60% என்பது 90 மார்க்குங்க. எவ்வளோங்க? 90 மார்க். அதே போல் தான் பேப்பர் 2க்கும். ஸோ 150 கேள்விகள் என்றால் ஒரு கொஷினுக்கு 1 மார்க் அப்படின்னா 150 மார்க்குக்கு 90 மார்க்குகள் நீங்கள் வாங்கணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். இது ஓசி கேட்டகரிக்கு பொருந்தும். ஓசினா யாருங்க? ஓசினா நான் பிசியும் இல்லை, எம்பிசியும் இல்லை, டிஎன்சியும் இல்லை, சரிங்களா, பிசிஎம்மும் இல்லை, எஸ்சி இல்லை, எஸ்டிஏவும் இல்லை, எந்த கம்யூனிட்டிக்குள்ளேயும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த ஓசி. அதாவது இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா பொதுப்பிரிவினர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. பொதுப்பிரிவினர் அப்படின்னாலும் ஒன்று தான், ஓசின்னாலும் ஒன்று தான், அல்லது அதர் கம்யூனிட்டி அப்படின்னாலும் ஒன்று தான், சரிங்களா. அப்போ இவங்க என்ன பண்ணணும், 150 கொஷினுக்கு 90 கொஷின் சரியாக அடிச்சிருக்கணும். அதாவது 60 விழுக்காடுகள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ இருந்ததுன்னா 2013லேருந்தே அப்படி தான், ஏன் 2012லேருந்தே அப்படி தான். சரி, 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டி வேணால் இருக்கலாம், ஓசியாக இருக்கலாம், பிசிஎம்மாக இருக்கலாம், எஸ்சி எஸ்டிஏ யார் வேணாலும் இருக்கலாம். 2012 வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எந்த வகுப்பினர் இருந்தாலுமே 90 மார்க் எடுத்தால் தான் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு சட்டம் இருந்தது. 2013க்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஓபிசினா யார், இதுக்குள்ளே பிசி, பிசிஎம், டிஎன்சி அல்லது எம்பிசி, சரிங்களா, இவங்களாகட்டும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த ஓபிசி கேட்டகரிக்கு வரக்கூடிய இவங்க பேப்பர் 1 ஆகட்டும், பேப்பர் 2 ஆகட்டும், இதை எழுதணும் அப்படின்னா மினிமம் 50% மார்க் இருந்தால் போதும். அதாவது 75 மார்க், 150க்கு 75 மார்க் வாங்கினா போதுன்ற மாதிரியும், பேப்பர் 2 எழுதக்கூடியவங்களுக்கும் அதே தான், அதே பேட்டர்ன் தான், 150க்கு 75 மார்க், அதாவது 50% வாங்கினா போதுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுவே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னு இருந்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 இவங்களுக்கும் 40% மார்க், இவங்களுக்கும் 40% மார்க், சரிங்களா. அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு இது குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 60 மார்க், 150க்கு 60 மார்க், இவங்களுக்கும் 150க்கு 60 மார்க், சரிங்களா. அப்போ இதில் வந்து ரொம்ப சஃபரானது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓசி கேட்டகரின்னு சொல்லக்கூடிய பொது பிரிவினர். மற்ற எல்லாருக்கும் ஓபிசி
இவங்களுக்கு வந்து 50% மார்க் இருந்தால் போதும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிஇ இவங்களுக்கெல்லாம் 40% மார்க் இருந்தால் போதும்னு சொன்ன அரசாங்கம், ஓசி கேட்டகரிக்கு மட்டும் 60%, அதாவது 150ல் 60% என்பது எவ்வளோங்க? கிட்டத்தட்ட 90 மார்க். 150க்கு 90 மார்க். ஸோ வினாத்தாள் ரொம்ப கடினமாக இருந்தது அப்படின்ற ஒரு காரணத்துக்காரதியும் 2013ஆம் ஆண்டிலிருந்து ஓபிசி மற்றும் எஸ்சி, எஸ்டிஏ போன்ற பிரிவினர்களுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% மார்க்காகவும் குறைச்சி தகுதி மதிப்பீட்டை வழங்கியிருக்காங்க. அதே போல் எங்களுக்கும் தகுதி மதிப்பீட்டை குறைத்து வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, 60%லிருந்து 50% குறைக்க கோரிய வழக்கை தொடர்ந்துள்ளதால் சென்னை உயர்நீதிமன்றமான தற்பொழுது இந்த ரிசல்ட்டை வந்து இடைக்கால தடையாக விதிச்சிருக்காங்க. ஸோ ஜூலை 24ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு அது ரிசல்ட் என்னன்றது தெரிய வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஓபிசி மாதிரி, எஸ்சி மாதிரி இந்த ஓசி கம்யூனிட்டி இவங்களுக்கு வந்து கேட்டகரிக்கு அரசாங்கம் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அப்படி குறைச்சாங்க அப்படின்னா அவங்க கேட்குற மாதிரி 10% மார்க் குறைப்பாங்களான்றது டவுட்டு தான். ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதர் கம்யூனிட்டி அல்லது பொதுப்பிரிவினர் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான சதவிகிதம் தான். ஆனால் எத்தனை சதவீதம் என்பது தமிழ்நாடு அரசால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மி தான். ஸோ அவங்களுக்காகவே மார்க்கை வந்து இன்னும் குறைக்காமல் வச்சுருக்காங்க. இதுக்கு மேலேயும் குறைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேபி ஓபிசியோ எஸ்சிஎஸ்சியோ இவங்களுடைய மதிப்பெண்ணில் அல்லது ஆள் சேர்ப்பு எண்ணிக்கையில் கொஞ்சம் வேறுபடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்க வேண்டாம், மைனஸாகவும் எடுத்துக்க வேண்டாம். வெயிட் பண்ணுங்கள். ஜூலை 24க்கு மேலே உங்களுக்கு அரசு என்னன்றதை சொல்லிடுவாங்க. மேற்கொண்டு அந்த கடினமான பேப்பருக்கு எந்தளவு கட் ஆஃப் வரும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால் தீர்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து புது விஷயம் கிடையாது. ஒவ்வொரு எக்ஸாமும் ஏதாவது ஒரு குளறுபடியோ, ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஏராரோ, ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி நடப்பது உண்டு, இயல்பு தான். ஸோ இதை வந்து பெரிய பிரச்சனையாக பார்க்க வேண்டாம். மேற்கொண்டு நீங்கள் அடுத்தடுத்து டெட்டு பேப்பருக்கும் சரி, யூஜிடிஆர்பிக்கும் சரி, சரிங்களா, யூஜிடிஆர்பி சரி, பிஜிடிஆர்பிக்கும் சரி, அப்போது நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஸ்கூல் புத்தகத்தை பிரட்டி படிச்சுக்கிட்டே இருங்க. டீச்சிங் லைனில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு டெட்டு கிளியர் பண்ணிடுறது பெஸ்ட்டு. டெட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறமா பேப்பர் 1ஆக இருந்தாலும் சரி, பேப்பர் 2ஆக இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டுக்குமே நான் எலிஜிபிள் அப்படின்னாலும் சரி அட்டன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் 2, அதாவது பிஜி டிகிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில நிபந்தனைக்கு தவிர நீங்கள் வந்து டெட்டு கிளியர் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு நீங்கள் பிஜி டிகிரி பண்ணலாம். ஸோ யூஜி டிகிரி பிஎட் முடித்தவங்க டெட்டு எழுதிட்டு தாராளமாக நீங்கள் அடுத்துக்கு போகலாம். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் யூஜி டெட்டு, யூஜி டிஆர்பி மற்றும் பிஜிடிஆர்பி இது போன்ற வகுப்புகளுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுக்குமே நம்ம வந்து கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தமிழகத்தை சேர்ந்த எந்த இடமா இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக 9342094208 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய என்கொயரி நீங்கள் கேட்டுக்கலாம். டிஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜி டெட் இது எனக்கு டவுட்டாக இருக்குது, இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் எலிஜிபிலிட்டி, என்ன மார்க்கு, என்ன மாதிரி சிலபஸ் பேட்டர்ன், எப்படி சிலபஸ் வந்து நம்ம படித்து புரிஞ்சுக்கிறது, இது போன்ற எல்லா என்கொயரிக்கும் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, யாரும் வருத்தப்பட்டு வேணாம். அடுத்தடுத்து ஃபார்வர்டு போயிட்டே இருங்க. நடப்பது நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச்.